Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wa taqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக தோன்றக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் ஒவ்வொரு பிதாத்தும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது போல் உங்கள் முன் அச்சமூட்டி எச்சரித்தவராக எனது உரையினை ஆரம்பம் செய்தேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே உங்களுக்கு முன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி தோழர்களின் தியாகமும் நமது நிலையும். இந்த தலைப்பை ஒட்டி நேற்றைய தினத்தில் தியாக தோழர் சுலைமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி பார்த்தோம். அதே போன்று இன்றைய தினத்தில் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தியாகத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம். அபூதல்ஹா அலி எப்படி இருப்பாங்கன்னா, ஆரம்ப காலத்துல காஃபிரா இருப்பாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க காஃபிராக இருக்கும்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்த உடனே அபூதல்ஹா அலி அவங்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது ஒரு அன்பு பிரியம் ஏற்படுது. அந்த நிலையில அபூதல்ஹா அலி உம்மு சுலைம் கிட்ட என்ன நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகம் செல்வம் வாய்ந்தவர், இன்னும் அழகு உங்களிடத்துல இருக்கிறது, இன்னும் உங்களுடைய குணம் உயர்ந்த குணமாகவும் இருக்கிறது. ஆனா அப்படியே சொல்லிவிட்டு அவங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு அடி போடுறாங்க. நீங்களும் ஒரு காபீர், இறை மறுப்பாளர், நான் இறை நம்பிக்கை கொண்ட பெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல உடனே அபூதல்ஹா அலி சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அதே எனக்கு மஹரா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அபூதல்ஹா அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காரணமா இருந்தாலும், அவங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த இஸ்லாத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. பல்வேறு விதமான போர்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அபூதல்ஹா அலி அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னா ஸைத் பின் ஸஹல். அவங்க தல்ஹாவுடைய பாப்பா, அதாவது தல்ஹாவுடைய தந்தை என்பதனால எல்லாரும் அபூதல்ஹா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அபூதல்ஹாவுடைய தாய் பெயர் என்னன்னா உபாதா பின் மாலிக். இவங்க கஸ்ரஜ் குலத்தை சார்ந்த மனிதராக இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்தக்கப்புறம் உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள்லாம் தாக்க வராங்க. தாக்க வரும்போது அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூதல்ஹா அலி என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள இடத்த போறாங்க. அப்ப எதிரிகள் அபூதல்ஹா அலி மேல தாக்குதலை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையே பணை வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இன்னும் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க அன்சாரிகளில் ஒருவராகவும்
இன்னும் அதிகம் செல்வம் உடையவராக இருக்கிறாங்க. அதிகம் செல்வம் அவங்க இடத்துல இருக்கிறனால அவங்க இடத்துல ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும். அந்த தோட்டம் அந்த செல்வத்திலே மிக சிறந்ததா இருக்கும். இன்னும் அவங்களுக்கு மிக விருப்பமானதாகவும் இருக்கும். அந்த தோட்டத்தினுடைய பெயர் பைருஹா. அந்த தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா மஸ்ஜிதுல் நபவி இருக்கா, அதுக்கு எதிராக இருக்கு. மஸ்ஜிதுல் நபவி அருகே இருக்கிறனால ரசூல்லா தினந்தோறும் அங்க தண்ணீர் அருந்துறது வழக்கமா இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த தோட்டத்துல உள்ள போய் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம். நீங்கள் செலவு செய்ய நினைத்தால் லன் தனாலுல் பர்ரி ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன, நீங்கள் நேசிப்பவற்றில் இருந்து இறைவழியில் செலவு செய்யாத வரை உங்களுடைய நன்மை ஏற்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அந்த வசனத்தை ரசூல்லா அந்த தோட்டத்துல எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த அபூதல்ஹார் என்ன செய்யறாங்கன்னா அதை கேட்ட உடனே அந்த அவங்களுக்கு விருப்பமான அந்த உள்ள தோட்டத்தை என்ன பண்றாங்கன்னா தர்மமா கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சிருங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தாலிக மாலுன் ராபியுன், இது அதிக லாபம் தரக்கூடிய செல்வம் ஆயிற்று. தாலிக மாலுன் ரிபாவுன், இது அதிக செல்வம் தரக்கூடிய லாபம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. 2 முறை சொல்றாங்க. சொன்ன உடனே அபூதல்ஹார் என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ்வுக்காக இந்த தோட்டத்தை தர்மம் செய்யறேன், இன்னும் மறுமையில எனக்கு கூலி நன்மை வேணும் என்று நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செவியேற்றுட்டேன், கேட்டுட்டேன். ஆனா இந்த தோற்றத்தை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூதல்ஹார் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அவங்க தந்தை வழி குடும்பத்துல இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் தர்மம் செஞ்சிடறாங்க. இந்த இடத்துல நம்ம சற்று சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கும். தன்னுடைய செல்வத்திலே மிகச் சிறந்ததாக அந்த தோட்டம் இருந்துச்சு, மிக விருப்பமானதாகவும் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கணும்னே அல்லாஹ்விற்காக மறுமையில் நமக்கு நன்மை பெற வேண்டும் என்று இப்பயே சேர்த்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. சொல்லி அந்த தோட்டத்தை தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா இன்றைய காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கோமே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? 1 சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அது உறவினர்கள் சண்டையிட்டு அவர்களிடத்திலிருந்து சண்டையிட்டு வாங்கக்கூடிய நிலைதான் இன்றைய நிலை. தானம் தர்மம் செய்யறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வாசல்ல தர்மம் கேட்டு நிப்பாங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபா காசு கொடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கணும். இன்னும் அலுப்பத்தனமாவும் இருக்கணும். இப்ப நடந்து போகும்போது யாராவது வர்றாங்கன்னா அவங்களை ஏசி கொண்டுட்டு செல்லக்கூடியவங்களாதான் இருக்கும். தர்மம் கேட்டு யாராவது வந்தா அவங்களுடைய புறக்கணித்து செல்லக்கூடியவங்களாதான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே நம்முடைய நிலை. ஆனா அபூதல்ஹார் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்திலேயே நன்மையை சேர்க்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான தோட்டத்தையே தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இன்றைய காலத்துல உறவினர்களுக்கு ஒரு நிலம் சென்று 1 சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஜான் கூட என்ன செய்யக்கூடாது, மிஞ்சிடக்கூடாது. அவளுக்கு அதிகமா போயிடக்கூடாது. சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏற்படும். அவளுக்கு அதிகமா போயிடுச்சு, இடம் அவளுக்கு அதிகமா போயிடுச்சு, எனக்கு கம்மியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய மறுமை நாளில் நிலையே கிடைக்காத அந்நாளில் தன்னுடைய அரசுடைய நிலையை தரக்கூடியவனாக இருக்கான். 7 சாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாரார் அதுல இருக்காங்க. எப்படின்னா தன்னுடைய வலக்கரத்துக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் இடக்கரத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யறாங்கல்ல மறைமுகமா, அவங்களுக்கும் ஒரு ஆளா அல்லாஹ் நாளைக்கு அந்த மறுமையில
எந்த நிழலும் இருக்காத அந்த மறுமையில தன்னுடைய அரசுடைய நிழலை தரக்கூடியவனா இருக்கான். அப்ப சற்று சிந்தித்து பாருங்க, நம்ம மற்றவங்க பேசணும், தர்மம், இவர் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர் அப்படின்னு பேசணும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு விதமான தர்மங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கும். அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே நம்முடைய நிலை. இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தானா அதுவும் கிடையாது. இன்றைய உலகத்திற்காக தர்மங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாளை மறுமை இலக்காக வைத்து அந்த மறுமைக்காக அந்த அர்சுடைய நிலை நமக்கும் பெற வேண்டும் என்று தான தர்மங்களை அள்ளி கொண்டு செலவு செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவங்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.